செந்தில், குணா, வேலு, தம்பி இவங்க எல்லாரையும் அன்பு வாழ்க்கையோட இணைக்கிறது ராஜன் தான். இந்த சைவ மடங்களை பத்தி நான் ஒரு வார்த்தையை நான் சொல்லிடுறேன். அதாவது நம்ம வேளாளர் சமூகத்துக்கு மிகுந்த கடன் பட்டிருக்கின்றோம். ஏன்னா இந்த சைவ மடங்கள் என்ன பண்ணாங்கன்னா சங்ககால இலக்கிய நூல்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சு பிரதி எடுத்து ரொம்ப நாளைக்கு பாதுகாத்து வந்தாங்க. அதற்கப்புறம் தான் அத நூல்களை வெளியிட்டு நம்ம எல்லாம் படிக்கிறோம். அப்ப சைவ மடங்கள் இல்லைன்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு சங்ககால இலக்கிய நூல்கள் கிடையாது அப்படின்ற அந்த உண்மையை நாம புரிஞ்சுக்கணும். சரி, இதே போல் இதுக்கு அடுத்து, அதாவது இன்னைக்கு பல்லர்களுக்கு வேளாளர் பெயர் கொடுக்கறதுக்கு மத்திய அரசு பரிந்துரை செய்து இல்லையா, இதுக்கு அடுத்த கட்டமா இவர்கள் என்னென்னலாம் பண்ண போறாங்கன்னா, இதே போல சிவபரையர் மக்களுக்கு சாம்பவகுல வேளாளர் என்றும், யாதவர்களுக்கு ஆனிலை வேளாளர் என்றும், விஸ்வகர்மாக்களுக்கு ஐங்குல வேளாளர் என்றும், ராஜகுல பாண்டிய வண்ணார்களுக்கு சூரிய வேளாளர் என்றும், அருந்ததியர்களுக்கு சாத்தியகுல வேளாளர் என்றும், இப்படி அனைத்து சாதிகளையும் வேளாளர் உட்பிரிவினுள் அடைத்து விட்டால் அவர்களின் பிராமணர்களுக்கு எதிரான தனித்தன்மை ஒளிந்துவிடும். பாரம்பரியமாக பற்றி வந்த சைவத்தையும் அவர்களே நீர்த்து போக செய்வார்கள். திருமுறைகள் வீழ்ந்து மீண்டும் வேதமே அரசாடும். எனது பரம், வைபவன், மேது, மேதத், ஸ்வராஷ்டிரம், சமர்த்தா, பவத்வாயுஷா, தேவ், புரும், பாரத் மாதா கி ஜே என்றும் தாயக பணியில் நரேந்திர பாசறை குழுமம், தட்சிண பிரதேசம், தமிழ்நாட்டுக்கு தட்சிண பிரதேசம் மாத்திட்டாங்க. இது பாஜக உறவினர்கள் அனுப்புறாங்க. இதுதான் இவங்களுடைய திட்டம். இவங்க தெளிவா காய் நகர்த்தி கொண்டு போய்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத தமிழர்கள் புரிஞ்சுக்கங்க.